வணக்கம் இறைவா. செல்வங்களே, உங்களுக்கு வணக்கம். பாருங்கள், யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறார்கள் என்பது தான் முக்கியம். மற்றவர்கள் கூறும் நல்ல கருத்துக்களை காது கொடுத்து கேட்போம். விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வோம், செயல்படுவோம். அதே போல்தான் நாமும் நல்ல விஷயங்களை, மற்றவர்களுக்கு உபயோகமான நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டியது நமது கடமை. அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அவர்கள் விருப்பம். நாம் பேசுவது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும். அதற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பது சரியில்லை. சொல்லுங்களே. ஒருவேளை நானே பல வீடியோகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் தாத்தா, என் செல்ல குட்டிகள் உங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் மேல்வாரியாக என்னை பார்ப்பவர்கள், இவரான் தொப்பி போட்டு எப்போ ரெகுலராக வந்துருக்காரு விடான்னு சொல்லிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணுறது ஒருவேளை அவர்களுக்கு நஷ்டமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான சில கருத்துக்களை நான் சொல்ல இருக்கலாம், இல்லை சொல்லி இருப்பேன். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது ஒருவேளை உங்களுக்கு இழப்பாக கூட இருக்குமே என்று நான் கருதுகிறேன். தாத்தா ஒருவேளை சில விஷயங்களை அவருடைய கற்பனைகளை சொல்லுவார். எல்லா வீடியோக்களிலும் நான் பேசுவது அந்த கற்பனை வடிவத்திலேயே நான் பேசிக்கொண்டு இருப்பேன் என்று நினைத்து கொண்டு நல்ல கருத்துக்களை நீங்கள் கவனிக்காமல் போய்விடாதீர்கள். என் உரையை கேளுங்கள், முழுமையாக கேளுங்கள். நான் பேசும் அத்தனை வீடியோகளிலும் பாதி நேரத்துக்கு பிஃபோர் ஆஃப் டைம் அப்படி இப்படி ஓடும் படம். அப்புறம் ஆஃப்டர் ஆஃப் டைம் அதான் அந்த படத்தினுடைய கருத்துக்களும் அந்த விசேஷங்களெல்லாம் வெளியே வரும். நீங்கள் அடுத்த பகுதியை பார்க்காமல் முதலிலேயே 4 வார்த்தையை கேட்டுவிட்டு போடா இவருக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு விட்டுவிட்டால் ஒருவேளை நான் கூறும் சில கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் மற்றவர்கள் பேசுவதை கவனித்து கேளுங்கள். உங்களுக்கு நேரம் போதவில்லை, இதை விட நல்ல வேலைகள் இருக்கிறது, அதை பார்ப்போம் என்றால் உங்களை வரவேற்கிறேன். போங்கள், போய் உங்களுடைய அவசியமான வேலைகளை கவனியுங்கள். அதன் பிறகு என்னுடைய வீடியோவை புரட்டி பாருங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். அதிகமாக பேச விரும்பவில்லை. சரிங்க தாத்தா, நாங்கள் பல வீடியோக்களை பார்த்துருக்குறோம். அதில் கற்பனை என்றாலும், உங்களுடைய கண்டுபிடிப்புகள் என்றாலும், உங்களுடைய அனுபவங்கள், பள்ளி அனுபவத்திலே இருந்து நீங்கள் வேலை செய்து பாஷில் நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் எவ்வளவு நல்ல யோசனைகளெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுவதை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணல தாத்தா, பார்க்கிறோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.
ஓகே செல்வங்களே, எனக்கு இப்போது என்ன சந்தோஷம் என்றால், நான் ஒரு 2 வீடியோவுக்கு முன்னதாக சப்ஸ்கிரைப் ஒருத்தருக்கு உதவியுங்கள். நான் சொல்லுவது செவிடங்காதில் ஊதின அதை போல் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே நம்பரில் தான் இருக்குதுன்ட்டு ஒரு வீடியோக்கு முன்ன நான் சொன்னேன். அந்த ஒரு வீடியோக்கு அடுத்து இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு முன்னே அது சப்ஸ்கிரைப்ஸில் பார்த்தா 5 இருந்தது 6ஆக உயர்ந்திருக்குது ஒன்று. அப்போது நான் உறுதிப்படுத்தி கொண்டேன், நீங்கள் யாரும் செவிடர்கள் அல்ல, குறைந்தபட்சம் என்னை மாதிரி ஒரு காதாவது உங்களுக்கு கேட்டிருக்கோம். அதனால்தான் தாத்தா இப்படி சொல்லியும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையே என்று ஒருவர் ஒரு எண்ணிக்கையை கூட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எஸ், ப்ராக்டிஸ் ஒன்லி வில் மேக் பர்ஃபெக்ட். ஏதோ ஒரு முறை பண்ணிட்டுனாக்கா அதோடு நாம் கடமை முடிந்து விடாது. தொடருங்கள். என்னுடைய நன்றிகளும் அடுத்தடுத்து வந்துனே இருக்கும்.